ப்ரெக்னென்சி டைமில் கீரை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டெய்லி வந்து கீரை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. அதில் வந்து நான் வந்து வல்லாரக்கீரையும் எடுத்துக்கிட்டேன். வல்லாரக்கீரை வந்து எனக்கு வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு மறந்துருச்சு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி செஞ்சது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் இந்த கோம்பெல்லாம் உடச்சி வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம மிளகாத்தக்காளி கீரை வந்து செய்வோம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கீரையில் வந்து அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, அவ்வளோ நல்ல சத்துக்கள் இருக்குது. அதனால் கீரை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போல்லாம் வந்துட்டு கீரையை வேக வச்சு வடித்து அதுக்கப்புறமா செய்வாங்க. இப்போல்லாம் நிறைய பேருக்கு வந்து நல்ல விஷயம், அந்த கீரையில் இருக்கிற நல்ல விஷயம்லாம் தெரிஞ்சு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் நல்லா காஞ்ச வாட்டி கடுகு, சீரகம்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு தக்காளி இல்லைனா 2 தக்காளி, ஒரு பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போதும். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அவ்வளோவே தான். கருவேப்பிலை தான் போட்டுக்கோங்க. என்கிட்ட அன்றைக்கி கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் போடல. இது வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா கீரையை போட்டு 2 பரட்டினீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கீரை வந்து சுருண்டு வந்துடும். நாங்கள் வந்து 2 கத்தை வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுவே இவ்வளோ தான் வந்துச்சு, ரொம்ப கம்மியாக தான் வந்தது. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வந்துட்டு வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கூட ஆகாது இந்த கீரை வேகிறதுக்கு. அவ்வளோ சூப்பராக வெந்து வந்துடும். கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து திருவி போட்டிருக்கேன். இதுக்கு காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல. நான் மசாலா எதுவுமே போடல. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கீரையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் எப்பவும் போல் வடை சட்டியில் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு கொஞ்சம் கீரை இருந்தது அதில் போட்டு பரட்டி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. இந்த கீரை வந்து சந்தையில் கிடச்சிது அப்படின்னா மறக்காமல் வாங்கிட்டு வந்து இந்த கீரையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து அந்த கீரை சாப்பிட எல்லா கீரையும் நம்மளே சாப்பிடலாம் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. சூப்பராக இருந்தது கீரை டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை. கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு தெரியாத கீரை வகைகள் இன்னும் நிறையவே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து திருப்பி தெரிஞ்ச கீரையவே தான் செஞ்சிட்ருப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான கீரை தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அன்றைக்கி வந்து கீரை கொஞ்சமாக இருந்ததுனால கொஞ்சமாக பீட்ரூட் பொரியல், அது கூடவே பாவக்காய் குழம்பு. இந்த பாவக்காய் குழம்பு ரெசிபி வந்து நான் போடுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.